ஹெல்த் இஸ் வெல்த். அதாவது உடல் நலமே வந்து நமக்கு பலம். நம்ம அன்றாடம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துறதுக்காக என்னென்னமோ நம்ம பண்ணி பார்க்குறோம். அந்த வகைகளில் ஒரு அருமையான சுத்தி முறைகள், உடல் சுத்தியானால் நோய்கள் வராது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுத்தி முறை தான் பஞ்ச சுத்தி முறைன்னு சொல்லுவாங்க. அந்த சுத்தி முறையை பற்றி தான் நாம இந்த காணொலியில் பார்க்குறோம். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சுத்தி முறைகள். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து பேசுறேங்க. உடல்ல கழிவுகள் எவ்வளவு தேங்குதோ அவ்வளவு களவு நோய்கள் வருங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும். ஸோ இந்த கழிவு தேக்கத்தை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதா நாம அந்த டெக்னிக்கை பார்க்க போறோம். ஒரு 5 வகையான சுத்தி முறைகள். இதுக்காக நீங்க மெனக்கடணும்னு அவசியமெல்லாம் இல்லை. ஏகப்பட்ட பொருட்கள் வாங்கணும்லாம் அவசியமெல்லாம் கிடையாது. எளிமையா காலையில நீங்க எழுந்திரிச்சதுமே அன்றாட வேலைகள் செய்றீங்க இல்லையா, அதுல நீங்க குளிச்சு முடிக்கிறதுக்குள்ளார இந்த 5 சுத்தி முறையும் முடிஞ்சிடும். அப்படி ஒரு ஈஸியா பண்ணக்கூடியதாங்க. சுத்தி பெருங்குடலை கழுவுறதுங்க. பெருங்குடலை கழுவுறது அப்படின்னா எனிமா அப்படின்னு இன்றைய மருத்துவத்துல சொல்லுவாங்க. நம்ம காலையில எழுந்திரிச்சு காலை கடனை முடிக்கிறோம், டாய்லெட் போயிட்டு ஆசன வாயை வெளியே கழுவிக்கிறோம், மலம் வெளியே இருக்கிறது போயிடுது. அது எங்க பெருங்குடலை தங்கி தானே வருது. அந்த குடலை வந்து மலம் தங்கி இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லா வெளியே வந்துருச்சா வரலையான்னு தெரியாது. அப்ப உள்ள தங்கக்கூடிய கழிவுகள் நாளாக ஆக ரத்தத்துல கலந்து நோய்களை உருவாக்கும். அந்த தங்கன கழிவை எப்படி நீக்கிறது, அதுதான் வந்து இந்த எனிமா. நீங்க காதி கிராஃப்ட் கடைகளில் போய் எனிமா கேன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அந்த குடுவை வாங்கி ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும், கீழே அதோட ஒரு டியூப் ஒன்று அட்டாச் பண்ணியிருப்பான். அது எண்டில் வந்து கதிற்றல்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்க காலை கடனை முடிச்சுட்டு கழுவிட்டு அந்த குவலையில தண்ணீரை ரப்பி அதில் நீங்கள் ஆசனமாயில விட்டு அதை ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஒரு 10 30 செகண்ட் கூட வச்சுக்கலாம். வச்சிருந்து வெளியே எடுத்து விட்டிங்கன்னா உள்ள இருக்கிற கழுவிக்கிட்டே வெளியே வந்துடும். இது மிக அற்புதமான சுத்தி. இதை நீங்க அன்றாட செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க உடல் வந்து பிரிஸ்கா இருக்கிறத உணரலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த சுத்தி பண்ணும்போது மூலாதாரம்னு சொல்லக்கூடிய அடிப்பகுதி குளிர்ச்சி அடையுது. குளிர்ச்சி அடைகிறனால உங்களுக்கு ஆண்களா இருந்தா ஆண்மை பலமும், பெண்களா இருந்தா பெண்மை பலமும் அதிகம் இருக்கும். இப்ப வந்து எனிமா கேன் இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரியுங்களா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பெரியவங்கலாம் இந்த ஆழம் வேலம் இது மாதிரி இருக்கிறத எடுத்து பல்ல விளக்கிக்கிட்டு 6 குளத்துக்கு போவாங்க. போகும்போது ஒரு மூங்கில் குச்சி எடுத்துட்டு போவாங்களாம். மூங்கில் குச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை உடைச்சிட்டு உள்ள ஒரு ஹாலோவா இருக்கும் இல்லையா, இடுப்பு வரையில தண்ணியில இறக்கிக்கிட்டு ஆசன வாயு வழியா அதை உள்ள சொருகும் போது அந்த தண்ணி வந்து அவங்க குடலை ஏறி கழுவி இருக்கு. இப்படியெல்லாம் அந்த காலத்துல இயற்கையிலேயே முயற்சி பண்ணியிருக்காங்க. நாம நவீன காலத்துல வந்துட்டோம். இப்ப இருக்கிற உத்திகளை பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து கப சுத்திங்க. கப சுத்தி அப்படின்னும் போது உடல்ல இருக்கக்கூடிய சளி, தேவையில்லாத கழிவுகள். கபங்கிறது வந்து சளிங்கிறது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கலாம். இந்த சளி வந்து நம்ம உடம்புல எதனால உருவாகுது அப்படின்னா, உள்ள மாசுபடும் போது இப்ப நுரையீரல்ல வந்து சளி தங்கிச்சுன்னா, இப்ப நுரையீரல் வந்து பாதிப்படையுது, இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அதை கழுவி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு திரவம் தான் சளி. ஸோ அந்த சளியே வந்து அங்க அடையக்கூடாது. அடைஞ்சதுன்னா உடலுக்கு பிரச்சனை தான். இந்த சளி வந்து நுரையீரல்ல மட்டும் இல்லை, நம்ம வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும், அதாவது உடல்ல எந்தெந்த உறுப்புகள் நேரடி தொடர்புல இருக்கோ, சுற்றுச்சூழலுக்கு நேரடி தொடர்பு இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு உண்டு. அந்த இடத்துல எல்லாம் கிளீன் பண்றதுக்கு சளிங்கிற ஒரு சவ்வு உருவாகும். அந்த படத்தை வெளியே எடுக்கிறதா. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு 10 to 20 ml நீங்க வாயில ஊற்றி நல்லா அப்படியே காகல் பண்ணுங்க. பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே நிறைய மாறும். நிறைய மாறினதுக்கு அப்புறம் அதை வெளியே துப்பிடுங்க. துப்பிட்டு நல்லா 2 தடவை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணியில வாய் கொப்பளிச்சு பண்ணுங்க, வெளியே துப்பிடுங்க. சப்போஸ் ஒருவேளை அது உள்ள போச்சுனாலும் பயப்பட வேண்டாம். ஒருவேளை 2 வேளை மோஷன் போகலாம், பிறகு சரியாயிடும். இது நாள் ஆக அப்படின்னு உங்களுக்கு பழக்கப்பட்டு போயிடும். உங்க வாய் அவ்வளவு அற்புதமா நறுமணம் வீசும், துர்நாற்றம் இருக்காது. கபம் அப்பப்ப வெளியே வந்துடுறதுனால உள் உறுப்புகள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்து வந்து தந்த சுத்தி. தந்தனா பல்லு. பல்லு வளர்க்கறதுக்கு இப்ப பேஸ்ட் வந்துருச்சு, கிரீம் வந்துருச்சு, என்னமோ வச்சிருக்காங்க. இதெல்லாம் விளக்குனா உங்களுக்கு பல்லுல எந்த பாதிப்பும் வராது அப்படின்றாங்க. ஆனா அதை வரைக்கும் தான் சீக்கிரமே பல்லுல என்னது ஓட்டை விழுந்துருது, பல்லு ஆட ஆரம்பிச்சிருது. ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு 60 வயசு தாண்டினாலே பல்லு சட்டை மாற்ற வேண்டிய நிலைமை. அந்த காலத்துல சாகர வரைக்கும் பல்லு உறுதியா இருந்திருக்குங்க.
அவங்க சொன்ன உத்தி தான். அவங்க ஆலமரம் இதெல்லாம் இருந்தது, வேலைக்குச்சி இதெல்லாம் எடுத்து இருந்தது வச்சாங்க. இப்ப இருக்கிற லைஃப்ல அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அதனால நீங்க ஒரு பெஸ்ட் மூலிகை பல்பொடியா உங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டு வாங்கிக்கோங்க. அதை எடுத்து பிரஷ்ல விளக்குறதை விட விரல்ல விளக்குங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பிரஷ். இந்த விரல்ல மூலிகை பொடியை எடுத்து முதல்ல மேல கீழே இந்த பக்கம் விளக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மேல கீழே விளக்குங்க. பிறகு உள்ள இந்த பக்கம் விட்டு விளக்குங்க. அதே மாதிரி அடியில விட்டு விளக்குங்க. விளக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கீழ் பகுதி இருக்குங்களா அந்த இடத்துல வந்து லைட்டா மசாஜ் பண்ணணும். அதே மாதிரி மேல இங்க இந்த இடத்துல மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வாய் கொப்பிடிச்சிருங்க. கொப்பிடிச்சிட்டு பிறகு வேணா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரஷ் வச்சு லைட்டா இடுக்குகள்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுத்துக்கலாம். அது முடிச்சுட்டு இந்த விரலால இந்த ஈறுகளை வந்து மேல கீழே தேய்ச்சி கொடுக்க மறந்துடாதீங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்க பல்லு வந்து கடைசி வரைக்குமே ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அடுத்த சுத்தி நேத்திர சுத்தி. நேத்திரம்னா கண்ணுங்க. இப்ப கண்ணாடி போடாத ஆளுகளே இல்லை. நான் கூட கண்ணாடி போட்டிருக்கேன். காரணம் என்னன்னா சரியா இந்த முறையை ஃபாலோ பண்ணாததான். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்காது. நேத்திர சுத்தியில அப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில போய் கண் கழுவும் குடுவைன்னு கேளுங்க. அந்த இந்த ஒயின் குடிக்கிற குடுவை இருக்கும் பாத்தீங்களா, இப்படி கீழே விரல் இப்படி வச்சுக்கிற மாதிரி இருக்கும், மேல ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒயினை ஊற்றி குடிக்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க படங்கள்ல. அதே மாதிரி பிளாஸ்டிக்ல கண் கழுவும் குடுவைன்னு கேட்டீங்கன்னா கார்டிகிராஃப்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதுல வந்து நல்ல குளிர்ந்த சுத்தமான தண்ணியை ஊத்திக்கோங்க. ஊத்திக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா உங்க கண்ணுல இப்படி இப்படி வச்சு கவுத்துக்கிட்டு இப்படி மேல திரும்பிக்கோங்க. திரும்பிக்கிட்டு கண்ணை வந்து இந்த பக்கம் 2 தடவை, மேல கீழே 2 தடவை, இந்த பக்கம் கிராஸா 2 தடவை அப்படியே கண்ணை சொல்லட்டுங்க. இப்படி இப்படி சொல்லட்டுங்க. இது மாதிரி பிறகு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இன்னொரு தடவை பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி ஒரு தடவை 2 தடவை செய்யலாம். இது வந்து காலையில தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. எப்போ உங்களுக்கு கண் இரிட்டேட் ஆகுதோ, எப்போ ரொம்ப நேரம் சிஸ்டத்தை பார்த்து உங்களுக்கு கண்ணில் தண்ணி வடிய ஆரம்பிக்குதோ, எப்போ ஸ்ட்ரெயின் ஆகுதோ அப்பெல்லாம் பண்ணிக்கலாம். இன்றைய காலகட்டத்துக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு அருமையான சுத்திங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாத ஆளுங்க யாருமே இல்லை, மொபைல் யூஸ் பண்ணாத ஆளுங்க யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு. அதனால ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் இந்த நேத்திர சுத்தி அருமையா உங்களை பாதுகாக்கும். கண்ணுக்கு ஒளியை ரீட்டைன் பண்ணி கொடுக்குங்க. அடுத்து வந்து உடல் சுத்தி. உடல் சுத்தினா நம்ம என்ன பண்றது, அதானே இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுவீங்க. உடலை உள்புறமா சுத்தி பண்ற முறைகள்லாம் பார்த்தோம். இப்ப வெளிப்புறமா சுத்தி பண்றது. இப்ப நம்ம குளிக்கும் போது நம்மளுடைய சோப்பு கை நழுவி கீழே விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்ரூம்ல இந்த தண்ணியை வந்து அது கொஞ்சம் இழுத்தும். பெரும்பாலும் சோப்புகள் அப்படிதான் இருக்கு, கெமிக்கல் சோப்பு எல்லாம். அப்ப பாத்ரூம்ல இருக்க தண்ணியை சுத்தி இருக்க தண்ணியை இழுக்கும்போது நம்ம உடம்புல போட்டா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தம் இழுக்கும் இல்லையா. சோ அது மாதிரி சோப்புகள் பயன்படுத்த வேண்டாம். மூலிகை சோப்பு இருந்தா பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா ஹெர்பல் பாத் பவுடர் நிறைய இருக்கு, அது மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு பொறுமையா குளிக்கணும். குளிக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா தண்ணியை தலையிலேயே ஊற்றக்கூடாது, கீழே கால்ல இருந்து ஆரம்பிக்கணும். கால்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. ஊத்திட்டு பிறகு அந்த ஹெர்பல் பாத் பவுடரையோ சோப்பையோ எடுத்து கீழே இருந்து மேல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு பாதத்துல வந்து பாத மசாஜ்னு சொல்லுவாங்க. இப்படி 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 பாதத்துல பண்ணணும். அதே மாதிரி இப்படி இப்படி வருதி கொடுக்கணும். விரல்களுக்கு நடுவுல வந்து விரலை வச்சு இது பண்ணி விடுங்க. பிறகு பாதத்துக்கு மேல் பகுதியை வந்து இப்படி வருடி விடுங்க. பிறகு என்ன பண்றீங்கன்னா இந்த கெண்டைக்கால் தசையை வந்து இப்படி அமுக்கி விடுங்க. கெண்டைக்காலை முட்டி முழங்கைய இப்படி தாங்கி பிடிச்சிட்டு இப்படி கையை லைட்டா ஒரு சுத்தி, இந்த பக்கம் ஒரு சுத்தி, இது மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தொடை கால்கள் இருந்தா மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல இப்படி மசாஜ் பண்ற மாதிரி தடவுங்க. அதே மாதிரி இந்த மார்பு பகுதிகள்லாம் வரும்போது இப்படி மசாஜ் பண்ற மாதிரி செய்யுங்க. வயிற்று பகுதியில நல்லா இப்படி ஒரு கிளாக் வைஸ்ல ஒரு 4 தடவை 5 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 4-5 தடவை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்துல வரும்போது இப்படி பண்ணிக்கோங்க. முகத்திலையும் மசாஜ் பண்ற மாதிரி பண்ணி, அதாவது நம்ம நார்மலா இப்படி அப்படியெல்லாம் போட்டு போயிட்டே இருப்போம், பண்ணாம மசாஜ் பண்ற மாதிரி செய்யுங்க. கடைசியா என்ன பண்றீங்கன்னா தலைக்கு தண்ணி ஊற்றி தலையை வந்து இப்படி ஸ்கேல்ப்ல கை வச்சு நல்லா பண்ணுங்க. இதுதான் உடல் சுத்தி. இப்படி பண்ணும்போது உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து அக்குபஞ்சர் பாயிண்ட்களும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. வர்ம புள்ளிகள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது ஆக்டிவேட் ஆனதுனால உங்களுக்கு எனர்ஜி லெவல் நல்லா அற்புதமா இருக்குங்க. இந்த 5 பஞ்ச சுத்தி முறைகள் பண்ணாலே உங்களுக்கு வந்து உடல் மிகவும் ஆரோக்கியமா இருக்கும். இது எந்த வயசுக்காரங்களும் பண்ணலாம். யாராரு பிசிக்கலா பாடி நல்லா இருக்கோ பண்ணலாம். இப்பதான் ஆரம்பிக்கணும் அப்பதான் ஆரம்பிக்கணும்னு கணக்கு இல்லை. நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. காய்கறிகள் பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. நல்ல தூங்குங்க இரவுல.
உங்களுக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.